அமரர் கல்கி அவர்களின் பார்த்திபன் கனவு. அத்தியாயம் 7. அருள்மொழி தேவி. பொன்னனும் வள்ளியும் உறையூர் கோட்டை வாசலுக்கே வந்து அதே சமயத்தில் ராணி அருள்மொழி தேவி அரண்மனை உத்தியான வனத்துக்குள் பிரவேசித்தாள். பல்லவ தூதருக்கு மகாராஜா கூறிய பதிலை ஏவலாளர்கள் உடனே வந்து மகாராணிக்கு தெரிவித்தார்கள். மன்னர் வரும் வரையில் பொழுது போக்குவதற்காக ராணி உத்தியான வனத்துக்குள் சென்றாள். அவ்வனத்தில் சண்பக மலர்கள் அடர்ந்து வளர்ந்திருந்த ஒரு மூளைக்கு போய் அங்கே அமைந்திருந்த பளிங்கு கல் மேடையில் உட்கார்ந்து கொண்டாள். அங்கிருந்து பார்த்தபோது மேற்கு திசையில் சூரியன் அஸ்தனமாகி கொண்டிருந்தது. காட்சி அடிமரங்களின் வழியாக தெரிந்தது. மேல் வானம் முழுவதும் பத்தரை மாற்று தங்க விதானத்தை போல் தகதகவென்று பிரகாசித்தது. பார்த்து கொண்டிருக்கும் போதே தங்க நிறத்தின் சோபை மங்கி கொண்டு வந்தது. அடிவானத்தில் சூரியன் மறைந்தது. சற்று நேரத்துக்கெல்லாம் மேல் வானம் முழுவதும் ஒரே இரத்த சிவப்பாய் மாறிற்று. காட்சி அருள்மொழி தேவிக்கு ரணகலத்தையும் அங்கே இரத்த ஆறு பெருக்கெடுத்து ஓடுவதையும் ஞாபகப்படுத்திற்று. தேவி நடுநடுங்கி கண்ணை மூடிக்கொண்டாள். மறுபடியும் அவள் கண்ணை திறந்து பார்த்தபோது வெள்ளி நிலவின் இன்பக்கிரணங்கள் மரக்கிளைகளின் வழியாக எட்டி பார்க்க தொடங்கியிருந்தன. ராணி உள்ளத்தில் பழைய ஞாபகங்கள் குமரி கொண்டு வந்தன. 12 வருஷத்துக்கு முன்னால் பார்த்திப மன்னனுக்கு மாலையிட்டு இந்த அரண்மனைக்கு அவள் வந்தாள். அந்த நாளிலிருந்து இம்மாதிரி வெண்ணிலவை பிரகாசித்து எத்தனையோ இரவுகளில் அவளும் பார்த்திபனும் இந்த உத்தியானவனத்தில் கை கோர்த்து கொண்டு உலாவியதுண்டு. இந்த பளிங்குகள் மேடை மீது உட்கார்ந்து இருவரும் நேரம் போவதே தெரியாமல் இருந்ததுண்டு. அந்த நாளில் பார்த்திபன் சில சமயம் புல்லாங்கல் கொண்டு வந்து இசைப்பான். அருள்மொழி மெய் மறந்து கேட்டு கொண்டிருப்பாள். கண்ணபெருமானை பார்த்திபனாக உருக்கொண்டு வந்து மனம் புரிந்ததாக எண்ணி பூரிப்படைவாள். இப்படி சில காலம் வாழ்க்கையே ஒரு இன்ப கனவாக சென்று கொண்டிருந்தது. பிறகு விக்கிரமன் பிறந்த போது இன்ப வாழ்க்கையின் சிகரத்தை அவர்கள் அடைந்தார்கள். அதே உத்தியானவனத்தில் அதே பளிங்குகளின் மீது குழந்தையை மடியில் வைத்து கொண்டு கொஞ்சியதெல்லாம் அருள்மொழியின் நினைவுக்கு வந்தது. ஆகா, அந்த ஆனந்தமான நாட்கள் அப்படியே நீடித்திருக்க கூடாதா? ஆனால் எப்படி இருக்க முடியும்? பார்த்திபனுடைய இருதயத்தின் அடிவாரத்திலே சொல்ல முடியாத வேதனை ஒன்று பதுங்கி கிடந்து அவனுடைய நெஞ்சை அரித்து கொண்டிருக்கையில் அவர்களுடைய ஆனந்த வாழ்க்கை எப்படி நீடித்திருக்க முடியும்? பார்த்திபனுடைய இந்த அந்தரங்க வேதனையை வெகு காலம் கழித்து அருள்மொழி அறிந்தாள். அறிந்தது முதல் அந்த வேதனையில் அவளும் பங்கு கொண்டாள். அதற்கு தானே காரணமோ என்று எண்ணி எண்ணி மனம் நொந்தாள். ஆமாம், அவர்களுடைய கல்யாணத்தின் போதே அந்த காரணமும் ஏற்பட்டுவிட்டது. அருள்மொழி சேர வம்சத்தை சேர்ந்த ஒரு சிற்றரசன் மகள். அந்த நாளில் அவளை போல் சௌந்தரவதியான ராஜகுமாரி இல்லை என்று தென்னாடெங்கும் பிரசித்தியாகியிருந்தது. அவளை பார்த்திபனுக்கு மனம் செய்விக்க ஏற்பாடுகள் நடந்த பிறகு காஞ்சி மகேந்திர சக்கரவர்த்தியிடமிருந்து சேர மன்னனுக்கு தூதர்கள் வந்தார்கள். பட்டத்து இளவரசர் நரசிம்மவர்மருக்கு அருள்மொழியை திருமணம் முடிக்க விரும்புவதாக சக்கரவர்த்தி செய்தி அனுப்பியிருந்தார். அருள்மொழியின் உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் இது பெரிதும் சம்மதமாயிருந்தது. ஆனால் அருள்மொழி அதற்கு இணங்கவில்லை. பார்த்திப சோழரையோ பதியாக தன் மனத்தில் வருத்தி விட்டதாகவும் வேறொருவரை மணக்க இசையேன் என்றும் கண்டிப்பாய் சொன்னாள். மகேந்திர சக்கரவர்த்தி மிகவும் பெருந்தன்மை உள்ளவராதலால் அதற்கு மேல் வற்புறுத்தவில்லை. இளவரசர் நரசிம்மவர்மருக்கு பாண்டியன் மகளை மனம் முடித்து வைத்தார். பார்த்திபனுக்கும் அருள்மொழிக்கும் மனம் நடந்த பிறகுதான் பார்த்திபனுக்கு மேற்கூறிய சம்பவம் தெரிய வந்தது. அவர் சில சமயம் நீ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாய் காஞ்சி சிம்மாசனத்தில் வீற்றிருக்க வேண்டியவள், அதற்கு மாறாக இந்த உள்ளங்கையாளர்களை சோழ ராஜ்யத்திற்கு ராணியாய் இருக்கிறாய் என்று சொல்வதுண்டு. முதலில் இதை ஒரு விளையாட்டு பேச்சாகவே அருள்மொழி எண்ணியிருந்தாள். நாளாக தன் பதியினுடைய மனத்தில் இந்த எண்ணம் மிக்க வேதனையை அளித்து வந்தது என்று தெரிந்து கொண்டாள். அதை போக்குவதற்காக அவள் எவ்வளவோ பிரயத்தனம் செய்தும் முடியவில்லை. விக்கிரமன் பிறந்ததிலிருந்து மகாராஜாவின் அந்தரங்க வேதனை அதிகமாகியே வந்ததாக தெரிந்தது. ஒரு சமயம் அவர், உன் வயிற்றில் பிறந்த பிள்ளை ஒரு பெரிய சாம்ராஜ்யத்திற்கு சக்கரவர்த்தியாக இருக்க வேண்டியவன், என்னால் அளவாய் இன்னொருவனுக்கு கப்பம் கட்டும் சிற்றரசு அவனுக்கு லபிக்கிறது என்பார்.
இன்னொரு சமயம் அருள்மொழி, உன் பிள்ளைக்கு என்னால் சாம்ராஜ்யம் பட்டாபிஷேகம் செய்து வைக்க முடியாது, ஆனால் வீரத்தந்தையின் புதல்வன் என்ற பட்டத்தை நிச்சயம் அளிப்பேன் என்றார். அவருடைய வாக்கை நிறைவேற்றும் சமயம் இப்போது வந்துவிட்டது. பழைய காலத்து வீரபத்திரிகளைப் போல் அவருடன் தானும் உயிர் விடுகிறதா இருந்தால் பாதகமில்லை. அந்த பாக்கியத்தையும் தனக்கு அளிக்க மறுக்கிறாரே. தான் வீரத்தாயாக இருந்து விக்கிரமனை வீரமகனாக வளர்க்க வேணுமாமே. ஐயோ, அவரை பிரிந்த பிறகு உயிரைத்தான் தாங்க முடியுமா? இப்படி எண்ணிய போது அருள்மொழிக்கு நெஞ்சி விழுந்துவிடும் போல் இருந்தது. திடீரென்று அழுகை பீறி கொண்டு வந்தது. ஓவென்று கதறிவிட்டாள். அருள்மொழி, உன்னை வீரபத்தினி என்றளவா நினைத்தேன்? இவ்வளவு கோழையா நீ என்ற கடினமான குரலில் கூறிய வார்த்தைகளை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். பார்த்திப மகாராஜா அங்கு நின்றார். உடனே அவளுடைய அழுகை நின்றது. கண்ணீரும் மறந்துவிட்டது. வா, அரண்மனைக்கு போகலாம். அழுவதற்கும் சமாதானப்படுத்துவதற்கும் இப்போது நேரமில்லை என்றார் மகாராஜா. இருவரும் கை கொத்து கொண்டு வாய் பேசாமல் அரண்மனைக்கு போனார்கள். பார்த்திபனும் அருள்மொழியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து பூஜா கிரகத்துக்கு வந்தபோது தீபார்த்தனை நடக்கும் சமயமாயிருந்தது. பூஜா கிரகத்தில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. இடது பக்கத்தில் பார்வதி தேவியின் அற்புத சிலை ஒன்று இருந்தது. தேவியின் இருபுறத்திலும் விநாயகரும் முருக கடவுளும் வீற்றிருந்தார்கள். இன்னொரு பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரான மகாவிஷ்ணு தரிசனம் தந்தார். எல்லா கிரகங்களும் சண்பகம், பன்னீர், பாரிஜாதம் முதலிய மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. தெய்வ சன்னதியில் இளவரசர் விக்கிரமன் கை குப்பிய வண்ணம் என்று ஆராதனையை பார்த்து கொண்டிருந்தார். அர்ச்சகர் தீபார்த்தனை செய்து மூவருக்கும் பிரசாதம் கொடுத்துவிட்டு வெளியே சென்றார். விக்கிரம மகாராஜாவை பார்த்து, அப்பா, சித்திர மண்டபத்துக்கு போகலாம் என்றீர்களே என்று கேட்டான். இதோ நான் வருகிறேன் விக்ரமா, நீ முன்னால் போய் என்றார் மகாராஜா. விக்ரமன் வெளியே சென்றதும் மகாவிஷ்ணுவின் பாதத்தினிடையில் வைத்திருந்த நீல வாட்டமான அரைப்பெட்டியை மகாராஜா சுட்டி காட்டி சொன்னார். தேவி, அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்கிறது என்று என்னை பல தடவை கேட்டிருக்கிறாய். நானும் காலம் வரும்போது சொல்கிறேன் என்று சொல்லி வந்திருக்கிறேன். சொல்ல வேண்டிய காலம் இப்போது வந்துவிட்டது. சோழ வம்சத்தின் பிராதன பொக்கிஷம் அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறது. இதோ திறந்து காட்டுகிறேன் பார். இவ்விதம் சொல்லிக்கொண்டே மகாராஜா அந்த மரப்பெட்டியை திறந்தார். பெட்டிக்குள்ளே பளபளவென்று ஜொலித்த ஓர் உடைவாளும் ஓர் ஓலைச்சுவடியும் காணப்பட்டன. உடைவாளின் பிடி தங்கத்திலானது, ரத்தினங்கள் இழைந்தது. வாளும் எண்ணெய் பூசி கூர்மையாக தீட்டு வைத்திருந்தது. ஆகவே பிடியும் வாளும் ஒன்றோடொன்று போட்டியிட்டு ஒளி வீசின. இதற்கு மாறாக ஓலைச்சுவடியும் மிக பழமையானதாய் கருநிறமாயிருந்தது. பார்த்திபன் சொன்னார், தேவி, இந்த உடைவாள் சோழ வம்சத்திலே முற்காலத்திலே பிரசித்தி பெற்றிருந்த சக்கரவர்த்திகளின் காலத்திலிருந்து வந்தது. கரிகால் வளவனும் நெடுமுடி கிள்ளியும் இந்த உடைவாளை தரித்து உலகத்தை ஆண்டார்கள். ஓலைச்சுவடியில் உள்ளது நமது தமிழகத்தின் தெய்வ புலவர் அருளிய திருக்குறள். இந்த உடைவாளும் குறளும் நூலுதான் சோழர் குலத்தின் புராதன பொக்கிஷங்கள். இவற்றை நீ வைத்து காப்பாற்றி விக்கிரமனுக்கு வயது வரும்போது அவனிடம் சேர்ப்பிக்க வேண்டும். அருள்மொழி இந்த புராதன உடைவாளை என் தகப்பனார் அணிந்திருந்தார். ஆனால் நான் அணியவில்லை. கப்பம் கொட்டும் சிற்றரசனாயிருந்து கொண்டு கரிகால் வளவனும் நெடுமுடி கிள்ளியும் அணிந்த உடைவாளை அணிய நான் விரும்பவில்லை. விக்கிரமனிடம் நீ இதையும் சொல்ல வேண்டும். எப்போது அவன் சின்னஞ்சிறு பிரதேசத்துக்காவது சுதந்திர மன்னனாயிருக்கிறானோ அப்போதுதான் இந்த உடைகளை தரிக்கலாம் என்று கூற வேண்டும். அக்காலத்தில் இந்த உடைவாளை தரித்து இந்த தெய்வ திருக்குறளில் சொல்லியிருக்கும் மனம் ராஜ்யபாரம் செய்யும்படியாக கூற வேண்டும். இந்த பொறுப்பை உன்னிடம் ஒப்புவிக்கிறேன். அருள்மொழி, இதை நிறைவேற்றுவதாக தெய்வ சன்னிதானத்தில் எனக்கு வாக்குறுதி அளிக்க வேண்டும். விக்கிரமனை வீரமகளாக நீ வளர்க்க வேண்டும். இதை கேட்ட அருள்மொழி தேவி கண்களில் நீர் ததும்ப விம்முகின்ற குரலில், அப்படியே செய்கிறேன் மகாராஜா என்றாள். பார்த்திபன் அப்போது, இறைவன் அதற்கு வேண்டிய தைரியத்தை உனக்கு அளிக்கட்டும் என்று சொல்லி அருள்மொழியை தழுவிக்கொண்டு அவளுடைய கண்களில் பெருக்கி கண்ணீரை தம்முடைய மேலாடையால் துடைத்தார். அத்தியாயம் 8. சித்திர மண்டபம்.
உறையூர் தெற்கு ராஜவீதியிலிருந்து சித்திர மண்டபம் அந்த காலத்தில் தென்னாடெங்கும் புகழ் வாய்ந்திருந்தது. காஞ்சியில் உள்ள மகேந்திர சக்கரவர்த்தியின் பேர் பெற்ற சித்திர மண்டபம் கூட உறையூர் சித்திர மண்டபத்துக்கு நிகராகாது என்று ஜனங்கள் பேசுவது சகஜமாயிருந்தது. பார்த்திவ மகாராஜாவும் இளவரசு விக்கிரமனும் புறவிகளின் மீதேறி இந்த சித்திர மண்டபத்தின் வாசலை அடைந்த அதே சமயத்தில் அங்கே படகொட்டி பொன்னனும் வந்து சேர்ந்தான். இந்த அகால வேளையில் மகாராஜாவை பார்க்க முடியுமோ என்னவோ என்ற கவலையுடன் வந்த பொன்னன் திடீரென்று மகாராஜாவை பார்த்ததும் இன்னது சொல்வதென்று தெரியாமல் திகைத்தான். மகாராஜா என்னும் போதே அவனுக்கு நாக்குழறியது. அந்த குழறிய குரலை கேட்டு மகாராஜாவும் இளவரசரும் அவனை திரும்பி பார்த்தார்கள். பொன்னா, நீ எங்கே வந்தாய் என்றார் மகாராஜா. பொன்னனின் மௌனத்தை கண்டு ஒருவாறு அவன் வந்த காரணத்தை ஊகித்தவராய் குதிரை மீது இருந்து கீழிறங்கினார். இளவரசர் விக்கிரமனும் லாவகமாய் குதிரை மீதிருந்து குதித்தார். பொன்னா, இந்த தீவர்த்தியை வாங்கிக்கொள் என்றார் மகாராஜா. அருகே தீவர்த்தி வைத்து கொண்டு நின்ற ஏவலாளனிடமிருந்து பொன்னன் தீவர்த்தியை வாங்கி கொண்டான். அந்த வேளையில் மகாராஜா எதற்காக சித்திர மண்டபத்துக்கு வந்திருக்கிறார், எதற்காக தன்னை தீவர்த்தியுடன் பின்தொடர சொல்கிறார் என்பதொன்றும் அவனுக்கு புரியாவிட்டாலும் மகாராஜா தன்னை திருப்பி போக சொல்லாமல் தம்முடன் வரும்படி சொன்னதில் அளவில்லாத குதூகலம் உண்டாயிற்று. மகாராஜாவும் இளவரசரும் முன் செல்ல பொன்னன் தீவர்த்தியை தூக்கி பிடித்து கொண்டு சித்திர மண்டபத்திற்குள் புகுந்தான். அந்த சித்திர மண்டபத்துக்குள் முதலாக பிரவேசிக்கிறவர்களுக்கு நமக்குள்ள 2 கண் போதாது, 2000 கண் இருந்தால்தான் இங்கே உள்ள சித்திரங்களை ஒருவாறு பார்த்து திருப்தி அடையலாம் என்று தோன்றும். அந்த விஸ்தாரமான மண்டபத்தின் விசாலமான சுவர்களில் விதவிதமான வர்ணங்களில் பல வகை சித்திரங்கள் தீட்டப்பெற்றிருந்தன. அந்த மண்டபத்தை தாங்கிய சிட்ட வேலைப்பாடுள்ள தூண்களிலும் சித்திரங்கள் காணப்பட்டன. மேல் விமானத்தின் உட்புறங்களிலும் சித்திரங்கள் அலங்கரித்தன. ஒரு சுவரில் ததீசி முனிவரிடம் இந்திரன் வச்சிராதத்தை பெறுவது, இந்திரன் விருத்திராசுரனை சமகரிப்பது, பிறகு இந்திரலோகம் வருவது, தேவர்களும் தேவமாதர்களும் இந்திரனை எதிர்கொண்டு வரவேற்பது, இந்திரனுடைய சபையில் தேவ மாதர்கள் நடனம் புரிவது முதலிய காட்சிகளை சித்தரித்திருந்தது. இன்னொரு பக்கத்தில் திருப்பாட்கடலில் மந்திரக்கிரியை மத்தாகவும் வாசுகியை கயிறாகவும் கொண்டு தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் நின்று கடையும் பிரம்மாண்டமான காட்சியை சித்தரித்திருந்தது. அடுத்தாற்போல் பரமசிவனுடைய தவத்தை கலைப்பதற்காக காமதேவன் மலர்கனை தொடுப்பது முதல் முருகப்பெருமான் தனனம் வரையிலும் உள்ள காட்சிகள் காணப்பட்டன. இந்த உருவங்கள் எல்லாம் கேவலம் உயிரற்ற சித்திரங்களாக தோன்றவில்லை. கால், கை, முகம் இவற்றின் சரியான அளவு எடுத்து சாமுத்திரிகா லட்சணத்துக்கு இணங்க எழுதப்பட்டிருக்கவும் இல்லை. ஆனாலும் அந்த உருவங்களின் ஒவ்வொரு அவயத்திலும் காணப்பட்ட நெளிவும் முகத்தில் பொழிந்த பாவமும் தத்துரூபமாய் அந்த தேவர்களின் முன்னால் நாம் நிற்கிறோம் எனும் மயக்கத்தை உண்டாக்கின. பிரதி மாதமும் 3 தினங்கள் இந்த சித்திர மண்டபம் பிரஜைகள் எல்லோரும் பார்ப்பதற்கென்று திறந்து வைக்கப்படுவதுண்டு. அவ்வாறு திறந்திருந்த நாட்களில் பொன்னன் 2-3 தடவை அந்த சித்திரங்களை பார்த்து மகிழ்ந்திருக்கிறான். இப்போதும் அந்த சித்திரங்கள் அவனுடைய கண்ணையும் கருத்தையும் கவரத்தான் செய்தன. ஆனாலும் இன்று அவற்றில் நின்று பார்க்க முடியாதபடி மகாராஜாவும் இளவரசரும் முன்னால் விரைந்து போய்க் கொண்டிருந்தபடியால் பொன்னனும் அவர்களை பின்தொடர்ந்து விரைந்து சென்றான். சித்திர மண்டபத்தின் 2-3 கட்டுகளையும் தாண்டி சென்று கடைசியாக பூட்டிய கதவுடைய ஒரு வாசற்படியண்டை மகாராஜா நின்றார். முன்னொரு தடவை பொன்னன் இதே இடத்தில் நின்று இந்த வாசற்படிக்கு உட்புறத்தில் என்ன இருக்குமோ என்று யோசித்திருக்கிறான். இந்த கதவை திறக்கக்கூடாது என்பது மகாராஜாவின் கட்டளை என்று
காவலாளர்கள் அப்போது தெரிவித்ததுண்டு. மகாராஜா இப்பொழுது அந்த கதவடை வந்து நின்று தம் கையில் இருந்த சாவியினால் பூட்டை திறக்கத் தொடங்கியதும் பொன்னனுடைய ஆவல் அளவு கடந்ததாயிற்று. இதனுள்ளே ஏதோ பெரிய அதிசயம் இருக்கிறது, அதை நாம் இப்போது பார்க்க போகிறோம் என்று எண்ணிய போது அவனுடைய நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. கதவு திறந்ததும், பொன்னா, நீ முதலில் உள்ளே போ. தீவிரத்தியை நன்றாய் தூக்கிப்பிடி. சுவருக்கு ரொம்ப சமீபமாய் கொண்டு போகாதே. தீவிரத்தி புகையினால் சித்திரங்கள் கெட்டு போகும் என்றார் மகாராஜா. பொன்னன் உள்ளே போய் தீவிரத்தியை தூக்கி பிடித்தான். அங்கிருந்த சுவர்களிலும் சித்திரங்கள் தான் தீட்டியிருந்தன. ஆனால் அவை என்ன சித்திரங்கள், எதை குறிப்பிடுகின்றன என்பது அவனுக்கு தெரியவில்லை. பொன்னனுக்கு பின்னால் விக்கிரமனுடைய கையை பிடித்து அழைத்து கொண்டு பார்த்திப மகாராஜா அந்த இருள் சூழ்ந்த மண்டபத்துக்குள்ளே புகுந்தார். குழந்தாய், பூட்டி வைத்திருக்கும் இந்த மண்டபத்துக்குள்ளே என்ன இருக்கிறது என்று பல தடவை என்னை கேட்டிருக்கிறாயே. உனக்கு இன்னும் கொஞ்சம் வயதான பிறகு சித்திரங்களை காட்ட வேண்டும் என்றிருந்தேன். ஆனால் இப்போது காட்ட வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்கிறது. விக்ரமா, இந்த மண்டபத்தை நான் வேணுமென்றே இருளடைந்ததாய் வைத்திருந்தேன். இதற்குள்ளே என்னை தவிர வேறு யாரும் வந்ததில்லை. யாரும் இந்த சுவரில் உள்ள சித்திரங்களை பார்த்ததும் இல்லை. பொன்னா, தீவிரத்தியை தூக்கிப்பிடி என்றார் மகாராஜா. அவருடைய பேச்சில் கவனமாயிருந்த பொன்னன் சற்றென்று தீவிரத்தியை தூக்கி பிடித்தான். அதோ அந்த முதல் சித்திரத்தை பார் குழந்தாய், அதில் என்ன தெரிகிறது என்று மகாராஜா கேட்டார். யுத்தத்துக்கு படை கிளம்புகிறது. ஆகா, எவ்வளவு பெரிய சைனியம், எவ்வளவு யானைகள், எவ்வளவு தேர்கள், குதிரைகள், எவ்வளவு காலாட்படைகள் என்று விக்கிரமன் வியப்புடன் கூறினான். பிறகு சற்றென்று திரும்பி தந்தையின் முகத்தை பார்த்து அப்பா என்று தயங்கினான். என்ன விக்கிரமா, கேள் என்றார் மகாராஜா. ஒன்றுமில்லை அப்பா, இந்த சித்திரங்கள் யார் எழுதியவை என்று யோசித்தேன் என்றான் விக்கிரமன். நீ நினைத்தது சரிதான் குழந்தாய். என் கையினால் நானே எழுதிய சித்திரங்கள் தாம் இவை. இந்த 12 வருஷ காலமாய் இரவிலும் பகலிலும் தூங்கும் போதும் வீழ்த்திருக்கும் போதும் நான் கண்டு வந்த கனவுகளைத்தான் இங்கே எழுதியிருக்கிறேன் குழந்தாய். நன்றாய்ப்பார். யாருடைய சைனியங்கள் இவை தெரிகிறதா? ஆகா, தெரிகிறது. முன்னால் புலிகொடி போகிறதல்லவா, சோழ ராஜ்யத்தின் படைகள் தான் இவை. ஆனால் அப்பா என்று மறுபடியும் தயங்கினான் விக்கிரமன். என்ன கேட்க வேணுமோ கேள் விக்கிரமா. அவ்வளவு கம்பீரமாக நடந்து போகும் அந்த பட்டத்து யானையின் மேல் யானை பாக மட்டும் தானே இருக்கிறான். அம்பாரியில் யாரும் இல்லையே அப்பா. நல்ல கேள்வி கேட்டாய். வேண்டுமென்றேதான் அப்படி யானையின் மேல் யாரும் இல்லாமல் விட்டிருக்கிறேன். இந்த சோழ வம்சத்திலே எந்த தீரன் இம்மாதிரி பெரிய சைனியத்தை திரட்டி கொண்டு திக்விஜயம் செய்வதற்காக கிளம்பி போகிறானோ அவனுடைய உருவத்தை அந்த யானையின் மேல் எழுத வேணும் குழந்தாய். தற்சமயம் இந்த சோழ ராஜ்யம் ஒரு கையகலமுள்ள சிற்றரசாக இருக்கிறது. வடக்கே பல்லவர்களும் தெற்கே பாண்டியர்களும் மேற்கே சேரர்களும் இந்த சோழ நாட்டை நெருக்கி சிறை பிடித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நாடு எப்போதும் இப்படி இருந்ததில்லை. ஒரு காலத்தில் நம்முடைய வம்சம் மிக்க புகழ் வாய்ந்திருந்தது. விக்கிரமா, உன்னுடைய மூதாதையர்களிலே கரிகால் வளவன், நெடுமுடி கிள்ளி முதலிய மகாவீரர்கள் இருந்திருக்கிறார்கள். சோழர் என்ற பெயரை கேட்டதும் மாற்றரசர்கள் நடுங்கும்படியாக அவர்கள் வீரச் செயல்கள் புரிந்திருக்கிறார்கள். அப்போது பல்லவர் என்ற பெயரே இந்த தென்னாட்டில் இருந்ததில்லை. சோழ சாம்ராஜ்யம் வடக்கே வெகு தூரம் பரவியிருந்தது. அந்நாளில் பாண்டியர்களும் சேரர்களும் சோழ மன்னர்களுக்கு திரை செலுத்தி கொண்டிருந்தார்கள். கடல்களுக்கு அப்பால் எத்தனையோ தூரத்தில் உள்ள அரசர்கள் எல்லாம் சோழவர் சக்கரவர்த்திகளுக்கு காணிக்கைகளுடன் தூதர்களை அனுப்பி வந்தார்கள். இப்போது கடல் மல்லை துறைமுகம் பிரசித்தி பெற்றிருப்பது போல் அந்நாளில் காவேரி பட்டினம் பெரிய துறைமுகமாயிருந்தது. காவேரி பட்டணத்தில் இருந்த பெரிய கப்பல்கள் கிளம்பி தூர தூர தேசங்களுக்கெல்லாம் சென்று பொன்னும் மணியும் கொண்டு வந்து சோழ மன்னர்களின் பொக்கிஷத்தை நிரப்பி வந்தன. குழந்தாய், மறுபடியும் இந்த சோழ நாடு அம்மாதிரி மகோநாத நிலையை அடைய வேண்டும் என்பது என் உள்ளத்தில் பொங்கும் ஆசை. நான் இரவிலும் பகலிலும் காணும் கனவு. அதோ அந்த சித்திரத்தை பார், அந்த சித்திரத்தை பார்.
இவ்விதம் மகாராஜா ஆவேசம் கொண்டவர் போல் பேசிக்கொண்டு மேலும் மேலும் சித்திரங்களை காட்டிக்கொண்டே போனார். அடுத்த சித்திரத்தில் சோழ சைனியம் ஒரு பெரிய நதியை கடக்கும் காட்சி காணப்பட்டது. பிறகு அப்படைகள் பெரியதொரு மலையில் ஏறி சென்றன. அப்பால் ஒரு பெரிய யுத்த காட்சி காணப்பட்டது. அதிலே சோழ சைனியம் வெற்றி அடைந்த பிறகு மற்ற அரசர்கள் காணிக்கைகளுடன் வந்து சரணாகதி செய்கிறார்கள். இம்மாதிரி பல நதிகளை தாண்டியும் பல மலைகளை கடந்தும் பல மன்னர்களை வென்றும் கடைசியில் சோழ சைனியம் இமயமலையை அடைகிறது. பர்வத ராஜாவான இமயத்தின் உச்சியில் சோழர்களின் புலிகொடி நாட்டப்படுகிறது. இதற்கு பிறகு சோழ நாட்டின் தலைநகருக்கு சைனியம் திரும்பி வருவதும் நகர மாந்தர் அந்த வீரப்படையை எதிர்கொண்டு அழிப்பதுமான கோலாகல காட்சிகள். இன்னொரு பக்கத்தில் புலிகொடி பறக்கும் பெரிய பெரிய கப்பல்கள் துறைமுகங்களிலிருந்து கிளம்பும் காட்சியை அற்புதமாக சித்தரித்திருந்தது. அந்த கப்பல்கள் தூர தூர தேசங்களுக்கு போய் சேருகின்றன. அந்தந்த தேசங்களின் மன்னர்கள் பரிவாரங்களுடன் எதிர்கொண்டு வந்து சோழ நாட்டின் தூதர்களை உபசரிக்கிறார்கள். கடல் சூழ்ந்த அந்நாடுகளின் சோழர்களின் புலிகொடி கம்பீரமாய் பறக்கிறது. புலிகொடி பறக்கும் தேசங்களிலெல்லாம் பெரிய பெரிய கோயில்களும் கோபுரங்களும் வானை அளாவி எழுகின்றன. இத்தகைய அற்புதமான சித்திரங்களே அந்த மண்டபம் முழுவதும் நிறைந்திருந்தன.